ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இது பைல்வான் டாக்ஸ். சினிமால நடக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், சினிமா நடிகர், நடிகைகள பத்தின நிறைய விமர்சனங்கள் எல்லாமே இன்னைக்கு பேசுறதுக்காக நம்ம கூட பைல்வான் சார் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். நடிகர் சங்கத்துல காசு இருந்தா கொடுக்கலாம். நடிகர் சங்கத்துல தான் விஷயம் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டாரு. கேப்டன் இருக்கும்போது மாதந்தோறும் நலிவுற்ற கலைஞர்களுக்கு மாத உதவித்தொகை கொடுத்தாரு. நடிகர் சங்கம் அப்படிங்கிறது எதுக்கு இருக்கா? நடிகர் சங்கத்துல நிராதரவாக இறந்து போன அத்தனை நடிகர்களுக்கும் அந்த அந்திம சடங்கு காசு அவர் தான் கொடுத்துருக்காரு. இன்னும் சொல்ல போனா நடிகர் சங்கத்துக்கு அதிகமான நன்கொடை கொடுத்தவர் யாருன்னா அஜித் தான். நடிகர் சங்க உறுப்பினர்களுக்கு நலிவு அடைந்தவர்களுக்கு மாதந்தோறும் 500 பேருக்கு நம்ம கல்வி வள்ளல் ஐஸ்வர்ய கணேசில் அவர் கொடுத்துட்டு இருக்காரு. நலிவுற்ற நடிகர்களுக்கு உதவி செய்யறது தான் முதல் கடமையா நடிகர் சங்கம் செய்யணும். தமிழ் நடிகர்களுக்கு மட்டும் அந்த உதவுற குணம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அது ஏன் என்னன்னு தெரியல. கொஞ்ச காலமாவே சினிமாவுல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது, மக்கள் பாக்குறாங்க, கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாம நலிவடைந்த கலைஞர்கள்னு சொல்லி இப்போ நிறைய பேரோட வீடியோஸ் அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு. ஸோ ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அங்காடி தெரு சிந்து, அவங்களும் நோய்வாய்ப்பட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஆதரவுக்கே யாரும் இல்லை, காசு இல்லாம கஷ்டப்படுறேன், எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு அவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நடிகர்களுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கடைசி டைம்னு வரும்போது இந்த மாதிரிலாம் வீடியோஸ் போடுறது, அதுக்கப்புறம் நிறைய பேர் போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, இந்த மாதிரி விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா அபிநய் அவரும் அப்படிதான் வந்துட்டு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்குன்னு சொல்லி வயிறுலாம் ஒரு வீங்கை நிலையில வீடியோ போட்டோ போட்டிருந்தாரு. அதை பார்த்ததுக்கு அப்புறமா யாருமே அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. பாலா நடிகர் போயிட்டு ஒரு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரா போய்கிட்டு இருக்காங்க. ஆனா அவர் வந்து 90ஸ்ல ஒரு பெரிய மாடலா இருந்திருக்காரு, நல்ல ஒரு ஹேண்ட்ஸம் பாயா இருந்திருக்காரு, நிறைய படங்கள் வந்து சைட்ல பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த நிலைமைக்கான காரணம் என்ன சார்? இவ்வளவு அளவுக்கு வர்றதுக்கான காரணம் என்ன? அப்ப நடிகர் சங்கம் அப்படிங்கிறது எதுக்கு இருக்கு? அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க பண்றாங்க நடிகர்களுக்கு? இல்ல, நடிகர் சங்கத்துல முதல்ல அபிநய் மெம்பரா உறுப்பினராங்கிற கூட மெம்பரா இருந்தாதான் ஹெல்ப் பண்ணுவாங்களா? அப்படித்தான் இருக்கு. ஓகே. ஏன்னா இப்ப நடிகர் சங்கத்துல காசு இல்லம்மா. நடிகர் சங்கத்துல காசு இருந்தா கொடுக்கலாம். நடிகர் சங்கத்துல தான் விஷயம் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டாரு. இப்ப நில் பேலன்ஸ்ல ஓடிட்டு இருக்கு, ஏதோ ஓடிட்டு இருக்கு. இப்போ கூட அவங்க வந்து அந்த கல்யாண பண்ணவங்க கட்டுறதுக்கு பேங்க் லோன் வாங்கி தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்க உதவுறதுக்குன்னு இல்லை. ஆனால் இப்போ அபிநயோடைய முதல் ஹீரோ துள்ளு இளமை படத்தில் தனுஷுக்கு கூடவே வருவார் அபிநய். அதனால் அவர் போய் ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. முதல்ல என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, இன்னைக்கு ஒருத்தர் 5 லட்ச ரூபா வாங்குறாருன்னு சொன்னால் ஒரு 10 வருஷம் தொடர்ந்து அந்த 5 லட்ச ரூபா வாங்க முடியாது. சம்பளம் எப்போ வேணால் மார்க்கெட் கூடலாம், 5 லட்சம் 10 லட்சம் ஆகலாம், 5 லட்சம் ஸ்டக் ஆகி அப்படி இன்னும் போகலாம். அப்போ இந்த நடிகர்கள் நடிகைகள் தாங்கள் நல்ல நிலையில் இருக்கும்போது ஒரு இன்சூரன்ஸு, ஒரு சேமித்தல், இதெல்லாம் ஏன் செய்யலைன்னு என்னுடைய கேள்வி. ஓகே. அவரும் நிறைய ஒர்க் பண்ணிருக்கான்னு அவரே சொல்லியிருக்காரு. துபாயில எல்லாம் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஆமா, அப்படி இருக்கும்போது அந்த பணம்லாம் எங்க போச்சு? இன்னொரு காரணம் என்னன்னா, அந்த காலகட்டத்துல சம்பளம் அப்படின்றதே கம்மி தான், எல்லாமே லட்சங்களுக்குள்ளதான் இருக்கும். இப்பதானே ஏங்க அப்படி நீங்க பாத்தீங்கன்னா அப்ப 500 ரூபா தாங்க ஒரு சவரன் தங்கம். இப்போ அதெல்லாம் சொல்லாதீங்க. அப்போ சம்பளம் கம்மி, இப்போ கூட. அப்போ சம்பளம், அப்போ தங்கம் விலை எவ்வளவு இருந்தா அதை விட பெருசா இருக்கு. 500 ரூபாங்கிறது எங்க, இப்போ 75,000 ரூபாங்கிறது எங்க? அப்போ அப்போ அவங்க வாங்கும்போது வீட்டோட விலை என்ன, கிரவுண்டோட மதிப்பு என்ன, இப்போ என்ன, அதெல்லாம் பார்க்கணும்ல. அப்போல்லாம் அந்த சமயத்தில் ஒரு நிலம் வாங்கி போடுறது, வீடு வாங்கி போடுறது, சேமிப்பு வைக்கிறது, ஒரு இன்சூரன்ஸ். இப்போ அவர் சொல்றாருல்ல, இன்சூரன்ஸ் கவர் ஆகிருக்கணும்ல. அப்போ அந்த கணையம் வந்து சுத்தமாக வேலை செய்யலை, கல்லீரல் வேலை செய்யலை அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ அவருக்கு குடும்பம் யாருமே இல்லைங்களா? இருக்கலாம், ஒருவேளை அதை வெளியே சொல்லாமல் இருக்கலாம். ஏன்னா
இவர் இப்போ நோய்வாய்ப்பட்டு சினிமாக்காரங்களில் சரி அவரே கஷ்டப்படுறான்னு சொல்லி விலகி போயிருக்கலாம். அது நம்ம இது வரைக்கும் அவருக்கு என்ன குழந்தைகள் என்ன ஏதுங்கிறது நமக்கு தெரியல. அதனால் அதை நாம் சொல்ல முடியாது. அதனால் இந்த கேள்வி வருதா இல்லையா, நீ நல்லா இருக்கும்போது ஒரு இன்சூரன்ஸு, இப்போ அந்த இன்சூரன்ஸில் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு சொத்து பத்து வாங்கி போடுறது சேமிப்புங்கிறது ஏன் இல்லை? இருக்கும்போது நடிகர்கள் சேமித்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கு. இப்போ ஒரு சாதாரண மாத சம்பளத்துக்காரன் இப்படி கஷ்டப்பட்டான்னா அதில் ஒரு நியாயம் இருக்கு. அவங்க கன்சன் கொடுக்கலாம், அவங்க கன்சன் நன்கொடை வாங்கி கொடுக்கலாம். ஆனால் ஒரு நடிகருங்கும் போது இமேஜ் இருக்கு, அவருக்கு என்னையா அப்படிதான் இருக்கு ஒரு பேர் வெளியில இருக்கு. ஆனா நிறைய நடிகர்கள் சைடு ஆக்டர்ஸ் கூட சொல்றது என்னன்னா பேர் அப்படி இருக்கும், ஆனா எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வந்து இருக்காது, அப்படி ஒரு லக்ஸரியஸ் வந்து எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்லை அப்படின்றாங்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் சரி, சின்ன திரை. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, கெட்ட வழக்கம் ஒழுங்கா ஒழுக்கமான வாழ்க்கை மேக்சிமம் வாழணும். வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது, என்னைக்கு பிறக்கிறோன்னு தெரியாது, என்னைக்கு இறக்குறோன்னு தெரியாது. ஆனாலும் இருக்கிற நாட்களில் கொஞ்சம் நாம் உஷாராக இருக்கிறது பெட்ரு. அதாவது தேவையில்லாமல் தண்ணி அடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது, இந்த மாதிரி போதை மருந்து போடுறது, இது இப்போ சினிமா நடிகர்கள் மத்தியில் அதிகமாகிடுச்சு. அதுவும் ஒரு காரணம். இப்போது ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க எம்என் ராஜா, 90 வயசு. இன்னைக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடி இருக்காங்க, முதலமைச்சர் போயிருக்காரு. அப்போது அந்த மாதிரி ஒரு ஒழுக்கமுள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க. நான் ஒழுக்கமாக வாழ்ந்தேன், ஆனாலும் எனக்கு வந்து இப்படி ஒரு நோய் வந்துருச்சுன்னு சொன்னால் ஒரு இறக்கம் வரும் இல்லையா? இந்த கேள்வி என்கிட்ட நண்பர்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, என்னையா நீங்கள் அபிநயங்கிறவர் அப்போ யாருக்குமே நிறைய ஒரு ஆல்ட்டு படத்தில் ஹீரோவாக நடித்தார், அவரே சொல்லியிருக்காரு. விளம்பரம் அவர் இல்லாமல் இருக்கவே இருக்காது. 90s விளம்பரத்தை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவர் இருப்பார். அப்போ அந்த பணம்லாம் எங்கே போச்சு? அப்போ அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க அவங்கள. அதுதான் என்னுடைய, அதுக்காக வந்து அவருக்கு நான் உதவக்கூடாதுன்னு நான் சொல்லலை. இப்போ அரசாங்கம் நினச்சிருந்தா அவரை வந்து ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரியிலே சேர்த்து அவருக்கு ஃப்ரீ கொடுக்கலாம். அது அவர் விரும்புகிறாரா என்னன்னு நமக்கு தெரியல. இப்போ அமைச்சர்கிட்ட போனோம்னாக்கா செய்யத்தான் செய்வாங்க. ஆனால் தன்னுடன் முதலில் நடித்த நடிகர்னு தனுஷ் போய் சொல்லி அவர் 5 லட்ச ரூபா கொடுத்ததை நம்ம யூடியூப் சார்பில் பாராட்டு தெரிவிக்கணும், நன்றியும் தெரிவிக்கணும். கண்டிப்பா. ஸோ பாலாவும் போய் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் இன்னொரு நடிகரும் போயிட்டு அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. மேபி இதுக்கப்புறம் யாராவது ஒவ்வொருத்தராக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அவருக்காக. ஸோ கூட நடித்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பேர் போயிட்டு ஒவ்வொரு விஷயமும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சார் நீங்கள் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்கள் நடிக்கும் போதே உங்களுக்கானதை சேர்த்து வச்சுக்கோங்க, இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்றீங்க. இன்னொரு விஷயம், இதே வந்து இந்தி நடிகர்கள், தெலுங்கு நடிகர்கள்லாம் நிறைய இந்த மாதிரி உதவி பண்ணுறாங்க. ஆனால் தமிழ் நடிகர்களுக்கு மட்டும் அந்த உதவுற குணம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது ஏன் என்னன்னு தெரியல. அப்படியா சார்? ஆமாம். இப்போ உதாரணமாக அடிச்சிங்க, தமன்னா இத்தனை கோடி சம்பளம் வாங்குது. நேற்று நான் கேள்விப்பட்டேன் 300 சவரன் நகை வாங்கியிருக்காங்கன்னு. அவங்க என்ன இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறாங்க? கல்யாணம் பண்ணி லவ் பண்ணாங்க, அவனை கூட கழட்டி விட்டாங்க. அப்புறம் அதனால் இந்த மாதிரி நிறைய வச்சிருக்கவங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படிங்கிறத என்னுடைய கோரிக்கை. ஓகே. பட் அது பாக்குறப்ப சமந்தா வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு 436 குழந்தைங்களுக்கு தத்தெடுத்து அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்காங்க. ஹார்ட் ஆப்ரேஷன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் நடிகர் வரலட்சுமி சரத்குமார் அவங்க வந்துட்டு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கூட அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரியை போயிட்டு ஒரு ஹோம்ல வந்து கொண்டாடி இருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயமா இருந்தது பாக்குறப்போ. இல்ல ஆரம்ப காலத்துல ஜெய்சங்கர் வந்து பாத்தீங்கன்னா அவரு தன்னுடைய நண்பர்கள் எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க, உங்க பிறந்த நாள் விழாவை உதவுங்கரங்களில் போய் கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி நீங்களும் நடிகர்களும் உதவுங்க, மற்றவங்களையும் உதவுறவங்களுக்கு உதவியா இருங்க, அதை ஊக்குவிங்கிறத நம்முடைய கோரிக்கை. ஓகே,
ஸோ நீங்க சொன்ன மாதிரி தமிழ் நடிகர் நடிகைகளுக்கு உதவி பண்ற மனப்பான்மை வந்து கம்மியா இருக்கு அப்படி. ஆமாம் ஆமாம். அதாவது 100 கோடி ரூபா 150 கோடி ரூபா வாங்குறாங்க, அது ஒன்றுமே கண்டுக்கிறது இல்லை. அந்த இந்த மாதிரி சமூக சேவைகளுக்கு உடல்நலிவுற்றவர்களுக்கு உதவி பண்ணுறதெல்லாம் யாரும் பெரும்பாலும் அதிகமாக இல்லை. இல்ல. அதுதான் நான் என்னுடைய ஓகே. குறையாக இருக்குது, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஓகே. ஸோ அஜித் சார் பொறுத்த வரைக்கும் உங்களோட பார்வையில் அவர் எப்படி நினைக்கிறீங்க சார்? ஏன்னா அவர் வந்து இப்போ அவரோட லெவல் எப்படி இருக்கு, மக்கள் அவரை எங்க தூக்கி வச்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா அவருமே பெரிய அளவுல எதுவுமே ஹெல்ப் பண்ண மாதிரி அதெல்லாம் போய் விஷயங்களுமே வரவே இல்லை. உதாரணமாக நடிகர் சங்கத்தில் நிராதரவாக இறந்து போன அத்தனை நடிகர்களுக்கும் அந்த அந்திம சடங்கு காசு அவர் தான் கொடுத்துருக்காரு. இன்னும் சொல்ல போனால் நடிகர் சங்கத்துக்கு அதிகமான நன்கொடை கொடுத்தவர் யாருன்னா அஜித் தான். அப்படிங்களா? ஆமாம், அது உங்களுக்கு தெரியாம போச்சு, ஏன்னா நான் பத்திரிக்கைறேன். அதே மாதிரி நிறைய பேருக்கு அவர் உதவி பண்ணியிருக்காரு, அதில் எந்த சந்தேகமே வெளியில தெரியாத அளவு பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட உதவின்னு இன்னும் சொல்ல போனால் தன்னிடம் பணியாற்றிய 20 பேருக்கு சொந்த வீடு கட்டி கொடுத்துருக்காரு. வேற யாரும் கட்டி கொடுத்துருக்காரு. அதனால அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். அவர் செய்யலை அப்படிங்கிறது தவறான தகவல். செஞ்சிருக்காரு, நிறைய பேர் செஞ்சிருக்காரு. அதாவது அது போதிய பப்ளிசிட்டி அவர் விரும்பலை, அதனால சொல்லலை அப்படின்னு தான் நினைப்பேன். ஏன்னா சிலர் செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் இருந்தவங்க நிறைய பேர் இருக்கு. அவர் செய்கிறேன்னு சொன்னாருங்க, நான் ஒன்றும் கொடுக்கலைங்க அப்படிங்கலாம் இருக்குது. அதையும் மீறி நிறைய பேருக்கு மனிதாபிமானத்தோட உதவி செஞ்சவர் அஜித், அது எனக்கு பர்சனலாக தெரியும். ஓகே ஓகே. ஸோ ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்கீங்க. அஜித்தோட ஃபேன்ஸ்க்குலாம் இது ரொம்ப சந்தோஷமான ஒரு நியூஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அபிநய் தவிர்த்து இன்னும் நிறைய நலிவடைந்த கலைஞர்கள்லாம் இருந்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்குறப்போ இப்போ அவங்களுக்குலாம் கூட யாருமே வந்து எந்த ஒரு உதவியும் செய்யலை. அப்போ நடிகர் சங்கத்தில் பணமே இல்லை, எல்லாமே வந்து விஷால் காலி பண்ணிட்டாருன்னு சொன்னீங்க. அப்போ எப்படி? அதுதான் உண்மை. அதாவது கேப்டன் இருக்கும்போது மாதந்தோறும் நலிவுற்ற கலைஞர்களுக்கு மாத உதவித்தொகை கொடுத்தாரு. ஆமா, அது நின்று போச்சு. அது 3 வருஷத்துக்கு முன்னாடியே நடிகர்கள் புலம்புறாங்க, காதிலே போட்டுக்கல. ஆனால் அதே சமயத்தில் நடிகர் சங்க உறுப்பினர்களுக்கு நலிவு அடைந்தவர்களுக்கு மாதந்தோறும் 500 பேருக்கு நம்ம கல்வி வெள்ளல் ஐஸ்வர்ய கணேசில் அவர் கொடுத்துட்டு இருக்காரு. அப்படிங்களா? அவர் கொடுத்துட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனால் கேப்டன் காலத்தில் ராதாரவி காலத்தில் இலவச மருத்துவமனைலாம் இயங்கிட்டு இருந்துச்சு நடிகர்களுக்காக. ஆமாம், விஷால் வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டாரு. அவர் எதுவுமே செய்யலையா வந்து? ஏங்க இருக்கிற காசெல்லாம் காலி பண்ணிட்டாருங்கிற, அப்புறம் என்னத்தை செய்ய இருக்கு? அப்போ எப்படி சார் மற்ற உறுப்பினர்கள்லாம் எப்படி சும்மா இருக்காங்க அவரை கேள்வி கேட்காம? எல்லாம் கேள்வி கேட்டு முடிச்சாச்சு. என்ன செய்ய? இப்போ காலி பண்ணிட்டேங்கிறாரு, என்ன செய்ய முடியும்? இப்போ அவர் மேலே கேஸ் எதுவும் போடுற மாதிரி அது அப்படிலாம் இல்லையா சார்? இல்லை, அது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓகே. ஆமாம், அது பாக்கியராஜ் சார் நிறைய குற்றச்சாட்டுகள் விஷால் மேலே சொன்னார். யாருமே காதலையும் போட்டுக்கல, அது புகாரும் கொடுக்கல. ஓகே. ஆமாம், அதை ஓப்பனாக சொன்னவர், அவரை ஏற்று நின்னார். அப்போ அந்த சமயத்தில் பத்திரிகை மீடியாக்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் பேட்டி கொடுக்கும்போது பாக்கியராஜ் சார் வந்து நிறைய விஷால் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணார். ஓகே. அது பூரா எடுபடலை. ஓகே. ஸோ நடிகர் சங்க பணத்தை வந்து விஷால் காலி பண்ணியிருக்காரு. ஆமாம். ஸோ நலிவு அடைந்தவங்களுக்குன்னு ஒரு கஷ்டப்படுறவங்களுக்குன்னு கண்டிப்பாக இருக்கப்பட்டவங்க வந்து இதுக்கப்புறம் உதவி செய்யணும் அப்படின்றீங்க. ஆமாம் ஆமாம். அதாவது நடிகர் சங்கம் இன்னைக்கு பெரிய கட்டடம் கட்டுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். அதையும் தாண்டி நலிவுற்ற நடிகர்களுக்கு உதவி செய்யறது தான் முதல் கடமையாக நடிகர் சங்கம் செய்யணும். ஸோ சங்கம் அப்படின்னு ஒன்று இருக்கிறதே வந்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற உறுப்பினர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான். அதாவது தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு உச்சக்கட்ட நடிகர்களாக இருக்காங்க, ஒரு பெரிய புகழில் இருக்காங்க, அவங்கெல்லாம் இன்னைக்கு நலிவடைந்து காணப்படுறாங்க, வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கெல்லாம் வந்து நடிகர் சங்கம் மூலயமா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது தான் வந்துட்டு சாருமே சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து
பணத்தை இப்படி எல்லாம் வந்து வீணடிக்காம அவங்கவுங்க சம்பாதிக்கும் போது சேர்த்து வைங்க. அதை தாண்டி முடியல அப்படின்னா கண்டிப்பா இருக்கிறவங்க வந்து இல்லாதப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு வந்து சார் சொல்லியிருக்காங்க. உண்மையிலே ஒரு சூப்பரான விஷயம் தான். ஸோ எங்களோட டீம் சார்பாகவுமே நாங்கள் வந்து ஒரு பெரிய கோரிக்கையா வைக்கிறோம். இந்த மாதிரி நம்மலாம் டிவியில பார்த்து கொண்டாடின ஒருத்தர் இப்படி கஷ்டப்படுறதை பார்க்க உண்மையிலேயே அது எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு கண்டிப்பா இருக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம்.